ஆக்சுவலாக பிரேக் ஷூவோட டெப்த்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து தேயவே இல்லை. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஷைனிங் ஆயிடுச்சு. ஆனால் பிரேக்கே சுத்தமாக பிடிக்கல, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியும் பிரேக் பிடிக்கல. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரேக் ஷூ வந்து புதுசு போட்டு, ஸோ பிரேக் ஷூ வந்து புதுசு மாற்றிருக்கேன். புதுசு மாற்றிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹப்பு இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஹப்பு வந்து ஓட ஓட தேஞ்சிரும். தேயறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிரேக் வந்து எஃபெக்டிவாக பிடிக்காது, அது ஒரு ஷைனிங்காக ஆயிரும். நம்ம எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் பிரேக் இழுத்து டைட் பண்ணாலும் அது வந்து இதாகாது. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு ஒரு அப்படியே வந்து டேமேஜ் பண்ணி விட போகிறேன். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிரேக் கொஞ்சம் எஃபெக்டிவாக பிடிக்கும். சுத்தமாகவே பிரேக் பிடிக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விடலாம் இந்த ஏரியாவை. அதாவது வந்து சென்டரில் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப கீழே ரொம்ப டெப்த்தில் அதிகமாக எடுத்துடாதீங்க. ரொம்ப டெப்த்தில் போகும்போது நம்மளுக்கு பிரேக்கிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப உள்ளே எடுத்துடாதீங்க. சென்டரோடையே இந்த கட்டு வந்து நின்ற மாதிரி பார்த்துக்குங்க. எடுப்புடைய ஒரு அரசா பற்றி கழுவி கொடுக்க வச்சுருந்தாங்க. லைட்டாக அந்த மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு ஹப்பு வந்து தெரிஞ்சிச்சுன்னா இதை பண்ணணும்னா கொஞ்ச நாள் ஓட்டலாம். ஸோ பிரேக் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கிறதே இல்லை எனக்கு. ஆனால் பிரேக் ஷூ கழட்டி பார்த்தா பிரேக் ஷூ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஹப்பு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ டேமேஜ் பண்ணி விட்டுட்டு எதனால் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஷைனிங் ஆயிடும். தேஞ்சிருச்சுன்னா, இந்த ஹப்பு தேஞ்சிருச்சுன்னா, ஷைனிங் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக பிரேக் வந்து பிடிக்கவே பிடிக்காது. நம்மளுக்கு அந்த கிளியரன்ஸ் குறையிறத விட இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஷைன் ஆயிடும். ஷைன் ஆயிடுச்சுன்னா அந்த இதில் வந்து நம்மளுக்கு சுத்தமாக பிரேக் எஃபெக்டிவாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரேக் ஷூ போட்டோம் அப்படின்னா பிரேக் வந்து எஃபெக்டிவாக பிடிக்கும். ஸோ ஹப்பு வந்து மாற்றுறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்.